Hello guys, நான் தான் முத்துவேல் ரமேஷ். Hope you all fine. So welcome to the video. இந்த வீடியோவில் உங்களுக்கு போர்ட்டலோட credentials எப்படி உங்களுக்கு மெயில் மூலமாக ரிசீவ் ஆகுது அண்ட் அடுத்து எப்படி போர்ட்டலில் லாகின் பண்ணுறது, அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் ஒரு சில விஷயங்கள் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தெளிவாக கேளுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆல் மேலே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நோவிடெக்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆல் மேலே செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஸ்பாம் ஃபோல்டரில் இருக்கும். ஓகே, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாம் ஃபோல்டரில் இருக்கும். டன்னா ஸோ உங்களுக்கு மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்கல அந்த மாதிரி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்பாம் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த மெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரிசீவ் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஸ்பாம் ஃபோல்டர் தான் ரிசீவ் ஆயிருக்கு. தட்ஸ் நாட் இஷ்யூ. நீங்கள் ரிப்போர்ட் நாட் ஸ்பாம் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆல் மெயில் வந்துடும். ஓகே, ஃபார் சேஃப்டி பர்பஸ் நீங்கள் டேரெக்டாக இதில் ஸ்டாரை கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ வேணால் உடனே போய் பார்க்கணும்னா செக் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ அதுக்கு நான் ஒரு ஷார்ட் பைட் வச்சிருக்கேன். நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we are glad to have you here சொல்லி உங்களோட நேம் இருக்கும் அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இங்கே உங்களோட யூசர் ஐடி அதில் உங்களுக்கு மெயில் இருக்கும் அண்ட் பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு விதமாக லாகின் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக இந்த லாகின் ஹியருங்கிற பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணலாம். ஆர்எல்ஸ் learn.novitechrd.com. ஓகே, learn.novitechrd.com. ஸோ அப்படியும் கொடுக்கலாம். நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். ஸோ டேரெக்டாக எல்லாத்தையும் போய்ட்டு learn.novitechrd கொடுக்கணுமா, இல்லை லாகின் மெயில் உள்ளே வந்து லாகின் கொடுக்கணுமா கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கு நான் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, சார் ஜஸ்ட் இப்போ நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக அது உங்களுக்கு போர்ட்டல் கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, ஸோ வந்துருச்சா. நீங்கள் இங்கே இருக்கிற மெயில் ஐடியா அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பாஸ்வேர்டு சேம் ஆஸ் யூஸ்வல் அதே தான். இதில் இருக்க மெயில் ஐடி பாஸ்வேர்டை அப்படியே இதில் கொடுங்க. வேறு எதுவுமே பண்ணணும். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ள லாகின். ஓகே, எஸ் லாகின் ஆயிடுச்சு. டன். ஸோ நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னா ரைட் சைடு இருக்குல்ல, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டு வியூ ஆர் எடிட் ப்ரொஃபைல். ஓகே, வியூ ஆர் எடிட் ப்ரொஃபைல் இங்கே அக்கௌண்ட். ஓகே, ஸோ அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கா, உள்ளே போயிட்டு உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு என்னவா. ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா, அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதில் கொடுத்துக்கலாம். ஓகே, டன்னா. ஓகே, டன். ஸோ இப்போது கோர்ஸ்குள்ளே போகலாம். வெயிட். எஸ், ஸோ அதிலே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பெருசாக உங்களுக்கு காம்ப்ளிகேட்டர்லாம் இருக்கவே இருக்கா. ஜாஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அதுக்கு ஆப்ஷன்லாம் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸா என்னன்னு தெரியும். ஓகே, டேனா கோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது இந்த மாதிரி வரும். டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. எஸ், இந்த மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டே பை டேயாக இருக்குது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் கரண்ட் பேட்சாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டே 1 டே 2 டே 3 கம்ப்ளீட் ஆக ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, டன்னா. ஸோ ஏதாவது ஒன்று போகலாமே, டே 4குள்ளே போகிறோம். ஓகே, எஸ், உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். ரைட் சைடு அட்டாச்மெண்ட் செக்ஷனில் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கா வீடியோ கம்ப்ளீட்டாக என்டையர் செஷனோட வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைல்ஸை டேரெக்டாக இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஆயிடுச்சா, இங்கே இருக்கு இல்லையா. ஸோ டவுன்லோட் இருக்குல்ல, டேரெக்டாக கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஜாஸ்ட் இப்போ நீங்கள் டவுன்லோட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். வெயிட், லெட் மீ ஷோ யூ. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நான் ஆல்ரெடி அன்சிப் ஆயிருக்கு, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ், இதையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டவுன்லோட் பண்ண ஃபைலு. இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது. ஓகே, ஜிப் ஃபைலாக இருக்குது. நான் எப்படி கோடு கொடுக்குறனோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும். பட் இதை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற கோடை யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணலாம், பட் அதில் எரர் வரும். ஓகே, நீங்கள் வேறு எதுவும் மாடிஃபை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற அப்டேட்டட் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே விண்டோஸில் ஆப்ஷன் வந்துரு. ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ஓகே, ஸோ நான் மறுபடியும் காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுத்தாலே அந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அதே ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ உள்ளே போயிடுச்சு பாருங்கள், வெளியே போய் காட்டுறேன். எஸ், இங்கே பார்த்தீங்களா. ஸோ டே 4 ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று இருக்குது, அதான் நம்ம ஃபைலோட நேமே. இங்கே பார்த்தீங்கன்னா அன்சிப் இருக்குது. இது ஜிப் ஃபைலு, இது அன்சிப்டு ஃபைல். ஸோ ஓகே, ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா இந்த கோடை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் எப்பவும் தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட் வித் ஐடியில் ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். இல்லை அப்படின்னா ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் உள்ள எடிட் வித் ஐடியில் கொடுத்தீங்க அப்படின்னா கோடு ஓப்பன் ஆயிடும். ஓகே, டன்னா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கோடு ஓப்பன் பண்ணுறது எப்படி, இதில் கோடு ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா நீ ஒன்றுமே பண்ண சர்ச் பார்ப்பாங்க IDLE. ஓகே, ஐடியிலையும் சர்ச் பண்ணுங்கள், வந்துருச்சா. ஸோ மேலே ஃபைல் ஓப்பன். ஓகே, ஸோ தெரியுது உங்களுக்கு. வெயிட், லெட் மீ ஷோ. இங்கே இருக்கு பாருங்கள், ஃபைலு ஓப்பன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பைத்தன் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபைல் ஓப்பன். எஸ், வந்துருச்சா. இப்போது டவுன்லோட்ஸில் இருக்கா, டவுன்லோட்ஸில் போயிட்டு டே 4 எந்த கோடை ஓப்பன், ஸோ எந்த ஃபோல்டரில் எந்த டைரக்டில் கோடு இருக்கோ அந்த டைரக்டருக்குள்ளே போய்க்கோங்க. எனிதிங் எந்த டைரக்டருக்குள்ளே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கோடு ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் தேவைப்படாது. லைக் ஒரு சில பேரோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி எடிட் வித் ஐடியிலேயே இந்த ரைட் கிளிக் பண்ணுறப்போ ஆப்ஷன் வராமல் இருக்கலாம். வராத பட்சத்தில் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டன்னா.
ஓகே ஸோ கமிங் டு தி பாயிண்ட், இது ஓகே எப்படி ஒரு ஃபைலை எப்படி அன்சிப் பண்ண சொல்லிட்டேன். இன்கேஸ் நீங்கள் லைக் விண்டோஸ் 9 8 அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆளுங்கிற ஆப்ஷன் வராமல் இருக்கலாம். ஓகே இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆளுங்கிற ஆப்ஷன் வராமல் இருக்கலாம். இன்கேஸ் இது ஆப்ஷனலாக சொல்கிறேன். இன்கேஸ் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெட் மீ ஷோ யூ ஆப்ஷன். ஓகே ஸோ WinRAR அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே WinRAR டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் இது வந்து ஒரு யூஸ்வலாக தேவைப்படுற ஃபைல் தான். நீங்கள் எப்போவுமே பிசியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தேவைப்படும் தானே. ஸோ WinRAR ஸோ இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரும். டேரெக்டாக இது மூலமாகவே அதை அன்சிப் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஓகே ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன், எப்படி போர்ட்டலுக்குள்ள அக்சஸ் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, எஸ் நீங்கள் எல்லா தடவையும் போயிட்டு உள்ள இந்த மாதிரி திரும்ப வரணும். ஒன்று மெயிலுக்குள்ளே வந்து வரணும், இல்லை learn.novitech டைப் பண்ணுமா கேட்டால் இல்லை. ஓகே நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேஜ்லேருந்து கூட பண்ணலாம், இல்லை இந்த பேஜுக்குள்ளேயும் பண்ணலாம். ஓகே டேரெக்டாக உள்ள வருதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு குரோமில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சேவ் அண்ட் ஷேர். ஓகே ஸோ அதில் போயிட்டு கிரியேட் ஷார்ட்கட், இங்கே இருக்கு பாருங்க, கிரியேட் ஷார்ட்கட் தெரியுதா. கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப், ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். Novitech லேர்னிங் ஹப்னு அதுலேயே உங்களுக்கு இனிஷியலாகவே டிக்ளேர் ஆகும். ஸோ கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்களேன் கீழே டாஸ்க் பார் வந்துருச்சு பாருங்கள். கீழே தெரியுதா உங்களுக்கு, மேபி உங்களுக்கு இதில் ஹைட் ஆனாலும் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் தெரியுதா உங்களுக்கு கீழே, எஸ் டாஸ்க் பார் தெரியுதா, இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். அண்ட் இதுலேயே உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயுமே வந்திருக்கும், இங்கே பாருங்கள். ஸோ வந்துருச்சா. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு உள்ளே லாகின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். வெயிட். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். ஓகே டேரெக்டாக நீங்கள் எந்த பேஜுக்கு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கலாம் அதே பேஜ். நீ எல்லா தடவை போர்ட்டலுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. டேரெக்டாக அதே பேஜுக்கு போயிடும். ஓகே டன் கிளியர் வித் திஸ். ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9597 ஓகே வெயிட் லெட் மீ ஷோ யூ. ஓகே ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு போர்ட்டல் கிரெடென்ஷியல் எதுவும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 9597115101. ஓகே லெட் மீ ஷோ யூ. தெரியுதானே. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 9597115101. ஸோ உங்களுக்கு ஏதாவது queries போர்ட்டல் ரிலேட்டடான ஏதாவது queries இருக்குது, கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை வேறு போர்ட்டல் கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஸோ மச்.